தான் நித்தியமான நபர் அவனுடைய இதயத்துல மறைமுகமா அது உணர்த்தப்படுது. அதனால அவனுக்கு தனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா இந்த ஜட சரீரத்தை விட்டுதான் ஆகணும். இந்த ஜட சரீரத்தோட தான் வாழணும்னு நினைக்கிறான். அதுதான் பிரச்சனையே. அவன் நித்தியமான நபர் தான், மரணம் அடைய போறது இல்ல. ஜீவனுக்கு மரணமே கிடையாது, பிறப்பே கிடையாது. அவன் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நபர். ஆனாலும் இந்த ஜட சரீரத்துல ரொம்ப காலம் வாழ முடியாது. முதுமை அடைஞ்ச நபர் கூட அந்த சரீரத்தை விடுறதுக்கு தயாரா இல்ல. இந்த முதுமையான சரீரத்துல கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புலனின்பங்களை அனுபவிக்கலாம்னு சொல்லிதான் ஜீவன் விருப்பப்படுறான். அவனுக்கு முக்தியை பற்றின யோசனையோ அல்லது தான் நித்தியமான நபருங்கிற விஷயத்துல நம்பிக்கையோ கிடையாது. இந்த மாதிரி குழப்பத்தோட தான் ஜீவராசிகள் இந்த உலகத்துல ஜனனம் ஏற்கிறார்கள். இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களுடைய பாவங்கள் முழுமையாக ஒழிக்கப்பட்டதோ கழுவப்பட்டதோ, எவர் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்கள்தான் எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். பொதுவா கிருஷ்ணர் மேல பக்தி வரணும்னா ஜீவன் ஏற்கனவே பற்பல பிறவிகளா செஞ்ச பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டா மட்டும்தான் ஜீவனுக்கு கிருஷ்ணர் மேல பக்தி உணர்வே ஏற்படும். பல பிறவிகளா செஞ்ச பாவ கர்மங்கள்ல இருந்து ஜீவன் விடுபடணும். ஜனானாம் புண்ணிய கர்மனாம். கடைசியில ஒருத்தன் புண்ணிய கர்மத்தாலதான் கிருஷ்ண பக்திக்கே வருவான். ரொம்ப பாவியா இருந்தா அவன் கிருஷ்ண பக்திக்கு வரவே மாட்டான். அவன் சூன்யவாதியாகவோ அல்லது நிர்விசேஷவாதியாகவோ அல்லது பூதகணங்களுக்கு பக்தி செய்யக்கூடிய நபராகவோ அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாத நாஸ்திகனாகவோ அல்லது அரக்கனாகவோ தான் பிறப்பான். பற்பல பிறவிகளா, பல ஆயிரம் பிறவிகளா நாம செஞ்ச பாவ கர்மங்கள்ல இருந்து விடுபட்டு நிறைய புண்ணிய செயல்களில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பக்தி பாதைக்குள்ளேயே அடி எடுத்து வைக்க முடியுது. அதுக்காக நம்ம புண்ணியம் செஞ்சுட்டு தான் இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்துடணும்லாம் நினைக்க கூடாது. ஆச்சாரியர்களான சிறந்த பக்தர்களுடைய திவ்யமான கருணையால நாம இந்த பக்திக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். அப்படிதான் நாம ஏற்றுக்கொள்ளணும். நாம புண்ணியத்தால கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறோம். பூர்வ ஜென்மத்திலேயே நாம ஆன்மீகத்துல பக்குவம் அடைஞ்சிட்டேன், அதனால நான் கிருஷ்ண பக்திக்கு வந்தேன் அப்படின்ட்டுலாம் கதை சொல்லிட்டு தெரியக்கூடாது. உனக்கு எப்படி கிருஷ்ண பக்தி கிடைச்சது? பக்தர்களுடைய கருணையால, ஆச்சாரியர்களோட கருணையால. அப்படிதான் நாம ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜனானாம் புண்ணிய கர்மனாம், அதாவது பற்பல பிறவிகளா நான் எல்லா விதமான பாவ வாழ்க்கையில இருந்து விடுபட்டு நிறைய புண்ணிய செயல்களை செஞ்சுதான் இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம பெருமை பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. ஒரே வார்த்தையில கிருஷ்ண பக்திக்கு நீங்க எப்படி வந்தீங்க? பக்தர்களோட கருணையில, ஆச்சாரியருடைய கருணையில. அப்படிதான் ஒரு நல்ல பக்தன் பேசணும், பண்புள்ள பக்தன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத கவனமா கேட்கணும். முற்பிறவிலையும் இந்த பிறவிலையும் நிறைய புண்ணிய செயல்களை செய்து பழைய பாவ வாழ்க்கையில இருந்து யாரு விடுபட்டாங்களோ அந்த நபர்கள் தான் இந்த கிருஷ்ண பக்திக்குள்ளேயே வருகிறார்கள். அவர்களுக்கு தான் கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறதுக்கான மன உறுதியே ஏற்படும். கிருஷ்ணர் பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறார்னா, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது தவ வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய யோகிகள்லாம் ஒருவேளை அறகுறையா முன்னேற்றம் அடைஞ்சு தவறி விழுந்துட்டா அவங்களோட நிலைமை என்ன? அதுதான் அர்ஜுனனோட கேள்வி. கிருஷ்ணர் பதில் சொல்றார், நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. அதாவது தவ வாழ்க்கை தான் ஒரு ஜீவன் செய்யக்கூடிய மிகச்சிறந்த, தனக்குத்தானே செய்யக்கூடிய மிகச்சிறந்த நன்மை எதுன்னு பார்த்தா தவ வாழ்க்கை. ஒரு ஜீவன் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறான்னா பல ஆயிரம் பிறவிகளா அவன் தவ வாழ்க்கையில எந்த விதமான பரீட்சையும் நாட்டமும் இல்லாத ஒரு அயோக்கியனா இருக்கிறான்னு தான் அர்த்தம். தவ வாழ்க்கையில பல ஆயிரம் பிறவிகளா ஈடுபடாத நபர்கள் தான் கஷ்டப்படுவாங்க. பற்பல பிறவிகளா தவ வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய நபர்கள் தனக்குத்தானே சிறந்த நன்மையை செய்து கொள்வதனால அவங்களுக்கு இயற்கையோட சட்டத்தின்படி அவங்க வாழ்க்கையில எல்லாமே மங்களகரமா நல்ல விஷயங்களா தான் நடக்கும். குறிப்பா ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நன்மை எதுன்னு பார்த்தா அவன் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்குள்ள அடியெடுத்து வைப்பது. பற்பல பிறவிகளா புண்ணிய செயல்களில் ஈடுபட்ட நபர்களே இந்த கிருஷ்ண பக்திக்கு வருகின்றனர் அப்படின்னு கிருஷ்ணர் தெளிவா சொல்கிறார். ஜரா மரண மோக்ஷாய மாமா சித்தி எதந்தியே
தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். இந்த உலகத்துல ரொம்ப புத்திசாலி யாருன்னு பார்த்தா பக்தி பாதைக்கு வர்றவங்க தான். காரணம், அவங்க முதுமையில இருந்தும் மரணத்துல இருந்தும் தான் தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பிக்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கான சரியான பாதையில சேர்ப்போம். அதுதான் இந்த கிருஷ்ண பக்தி. திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மமே, அதாவது ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த பக்குவமான நபர். திவ்யமான செயல்கள், அதாவது கிருஷ்ண பக்தியில் உள்ள எல்லா செயல்களுமே திவ்யமானது, ஆனந்தமயமானது, சச்சிதானந்தமானது. இந்த கிருஷ்ண பக்தியில நாம நுழைஞ்ச உடனேயே நமக்கான எல்லா வகையான கருணையும் கிருஷ்ணர் கிட்ட இருந்து வருது. நாம வெகு சீக்கிரத்துக்குள்ளேயே இந்த முதுமையாலையும் மரணத்தாலையும் பாதிக்கப்படாத ஒரு நிலைக்கு நாம ஏற்றம் பெறுவோம். சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச ஏ விதுஹு பிரயாண காலேபி ச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ. பௌதிக தோற்றம், தேவர்கள் மற்றும் எல்லா விதமான யாகங்களை ஆள்பவனாக பரமபுருஷ பகவானாக என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும். இந்த ஜட சிருஷ்டினா என்னன்னு தெரிந்து கொள்ளணும். இந்த சிருஷ்டியை நிர்வாகம் செய்யக்கூடிய தேவர்கள் யாருன்னு நாம தெரிந்து கொள்ளணும். கடைசியில இந்த எல்லா தேவர்களுக்கும் தலைவன் யாருன்னு தெரிந்து கொள்ளணும். அந்த தலைவனான கிருஷ்ணர் தான் எல்லா யாகங்களுக்கும் அதிபதினும், எல்லா யாகங்களால சந்தோஷப்படுத்தப்பட வேண்டிய நபர் அவர்தாங்கிறதையும் யாரு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மேன்மையான உணர்வோட மரணம் அடைகிறதுனால அவர்கள் உத்தம கதியை அடைவார்கள். கடைசியில நம்முடைய உணர்வை தூய்மைப்படுத்துறது தான் மனித வாழ்க்கையோட குறிக்கோள். அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். உணர்வை தூய்மைப்படுத்துறது தான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள். அதுவும் தெய்வீகமான உணர்வு, அதாவது ஆன்ம உணர்வுக்கு போறது மட்டும் முழுமையான ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. இறை உணர்வு, அதாவது பரமாத்ம உணர்வை, அதாவது கிருஷ்ண உணர்வை நாம வளர்த்து கொள்ளணும். அதாவது நாம கிருஷ்ணருடைய சேவகன், கிருஷ்ணர் எனக்கு எஜமான், தலைவன், அவர் என்னுடைய பகவான்கிறத புரிந்து கொண்டு அந்த இறை உணர்வோட நாம மரணம் அடையும் போதுதான் இந்த பிறப்பு இறப்பு விதியை கடந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து நாம கை தூக்கி காப்பாற்றப்படுவோம். கடைசியில சாதாரணமான ஆத்ம உணர்வு மட்டும் போதுமானது கிடையாது. நாம கிருஷ்ண உணர்வான இறை உணர்வை அபிவிருத்தி செய்து கொண்டு மரணம் அடையும் போதுதான் திரும்பவும் நாம மரணம் அடையாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்படுவோம். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசியில மரண நேரத்துல கூட இந்த கிருஷ்ண பக்தி நமக்கு கிடைச்சிருக்கலாம். சில நபர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன, நீங்க குழந்தையா இருக்கும் போதே, இளைஞனா இருக்கும் போதே பக்திக்கு வந்துட்டீங்க, பக்தி பாதைக்கு, அதனால இந்த பிறவிலேயே நீங்க தீவிரமா பயிற்சி செஞ்சு முக்தி அடைஞ்சிடலாம். ஆனா நான் அப்படியா, நான் பக்திக்கு வந்ததே 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம் தானே அப்படின்னு சொல்லி சில வயசானவங்க எல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அவர்களுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மரண நேரத்துல கூட ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அந்த மரண நேரத்திலேயே அவன் தன்னுடைய மொத்த தீவிரத்தையும் கிருஷ்ணர் மேல திருப்பினால் அவனாலேயும் முக்தி அடைய முடியும்னு கிருஷ்ணர் உற்சாகப்படுத்துறார். சில நபர்களுக்கு கிருஷ்ண பக்தி குழந்தை பருவத்திலேயே அறிமுகம் ஆயிருக்கலாம். ஆனாலும் கூட அந்த ஜீவன் பக்தியை தீவிரமாக எடுக்காத பட்சத்துல அவன் முக்தி அடைவது கடினம். ஆனா அதே நேரத்துல மரண நேரத்துல ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தி அறிமுகமா இருக்கலாம். மரண படுக்கையில சில நபர்கள் மரண படுக்கையில படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியே வாழ்க்கையில தெரியாது. திடீர்னு கிருஷ்ண பக்தர்கள் அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக சில நேரத்துல அவர் கண்ணு முன்னாடி அந்த மரணப்படுக்கையில இருக்கக்கூடிய நபருடைய குழந்தைகளால, அதாவது மகன்களால அல்லது மகள்களால் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருந்து யாராவது கீர்த்தனை அல்லது பஜனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம். மரண நேரத்துல கூட எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி மரணப்படுக்கையில இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையர்களுக்காக கீர்த்தனை செய்ய சொல்லுவாங்க. அந்த சமயத்துல கூட கிருஷ்ண பக்தி ஒரு ஜீவனுக்கு அறிமுகமாச்சுன்னா அந்த சமயத்துல கூட கிருஷ்ண பக்தியை தீவிரமாக ஏற்று
அந்த நபர் வந்து மரணம் அடைந்தால் அவன் கூட முக்தி அடையலாம் அப்படின்னு கிருஷ்ணர் தன்னை பற்றின அறிவையும் தன்னையே எண்ணிக்கொண்டு ஜீவன் வந்து இந்த ஜட சரீரத்தை கைவிடணும்னு தன்னுடைய உலகமான வைகுண்ட லோகத்துக்கு திரும்பி வரணும்னு அதுதான் கடைசியில விஞ்ஞானம்ங்கிறத இந்த 7ஆம் அத்தியாயத்துல சொல்கிறார். இன்னைக்கு நாம படிக்க போற விஷயம் 10ஆம் அத்தியாயத்துல இருந்து இறைவனுடைய ஐஸ்வர்யங்களை பத்தி படிக்க போறோம். கடவுளுக்கு எண்ணற்ற ஐஸ்வர்யங்கள் இருக்கு. குறிப்பா 6 ஐஸ்வர்யம் சொல்லி பராசர முனிவர் வந்து எழுதியிருக்கார் விஷ்ணு புராணத்துல. வசிஷ்டருடைய மகன் மகரிஷி சக்தி, அவருடைய மகன் பராசரர், பராசரருடைய மகன் வேத வியாசர் கிருஷ்ண துவைபாயனர், அவருடைய மகன் சுகதேவர். இந்த சுகதேவர் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து சொல்கிறார். இந்த வியாசர் தான் வேத இலக்கியங்களை வந்து எழுதுறார். இந்த வியாசருடைய தந்தையான பராசரர் வந்து விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கார் கடவுளோட ஐஸ்வர்யங்கள் என்னென்ன. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸஹ ஸ்ரீயஹ ஞான வைராக்ய யோஷ்சைவ ஷண்ணம்பக இதிங்கன. 6 விதமான ஐஸ்வர்யங்கள் யார்கிட்ட பூர்ணமா நிறைஞ்சிருக்குதோ அவரே முழுமுதற் கடவுள் அப்படின்னு வந்து பகவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஷண்ணம்பக இதிங்கன. ஹரே கிருஷ்ணா பிரபு. மியூட் ஆயிடுச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஐஸ்வர்யஸ்ய பூர்ணமான செல்வம். பூர்ணமான செல்வம்னா அள்ள குறையாத செல்வம். இந்த உலகத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட அளவு செல்வம் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட செல்வத்தை உரிமை கொண்டாடலாம். இந்த நிலம் என்னுடையது, அந்த நிலம் அவருடையது, இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி அரசர்கள்லாம் சொல்லலாம். இந்த உலகத்துல உள்ள எல்லா செல்வமும் எனக்கு தான் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்னா அது கிருஷ்ணரால தான் முடியும். ஏன்னா கிருஷ்ணர் தான் எல்லா விதமான பொருட்களுக்கும் சொந்தக்காரர். ஏன்னா இந்த சிருஷ்டி அவரோடதுதான். சமக்ரஸ்ய வீரியஸ்ய ரொம்ப பலசாலி. எல்லாத்தையும் விட தான் தான் பலசாலிங்கிறத கிருஷ்ணரால தான் சொல்ல முடியும். யசஸஹ எல்லா புகழுக்கும் உரித்தானவர் அவரே. ஸ்ரீயக ரொம்ப அழகானவர். கிருஷ்ணரை விட அழகான நபர் யாரும் கிடையாது. தேவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அழகுள்ளவங்க தான். ஆனாலும் கிருஷ்ணர் அளவுக்கு யாரும் அழகு கிடையாது. இந்த சிருஷ்டியிலேயே ரொம்ப அழகானவங்க வந்து மேல் லோகத்தை சார்ந்த இந்திரன் சந்திரன் போன்ற தேவர்கள். இந்த தேவர்களை விட மிக அழகானவர்னு பார்த்தா கார்த்திகேயன், சிவபெருமானுடைய மகன் கார்த்திகேயன் ரொம்ப அழகானவர். ஏறக்குறைய அழகுல பூர்ணமான நபர் கார்த்திகேயன். ஆனா அவர் அழகுங்கிற ஐஸ்வர்யத்துல மட்டும்தான் பூர்ணமானவர். மற்ற ஐஸ்வர்யங்கள் அவர்கிட்ட கிடையாது. எல்லாரும் அழகான நபரா இருக்கலாம். அழகிலே பூர்ணமான நபரான கார்த்திகேயன் ரொம்ப அழகானவர். ஆனால் அவர்கிட்ட கிருஷ்ணர் இருக்கக்கூடிய மற்ற 5 ஐஸ்வர்யங்கள் கிடையாது. இருக்கு, பூர்ணமா கிடையாது. அதுல குறைபாடு இருக்கு. அதே நேரத்துல கார்த்திகேயன் பூர்ணமான அழகுடையவரா இருந்தா கூட அவரை விட அழகானவர் இந்த பகவத்கீதையை சொல்லக்கூடிய வாசுதேவ கிருஷ்ணர். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அவர்கிட்ட கொட்டி கிடக்குது. பகவத்கீதையோட முதல் 9 அத்தியாயங்கள்ல கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறார்னா சாதாரணமான அறிவை தான் வந்து சொல்லியிருக்காரு. 10வது அத்தியாயத்துலதான் மேன்மை மிகு அறிவை வந்து அர்ஜுனனுக்கு வந்து போதிக்கிறார். கீதையோட 10ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பூய ஏவ மகாபாகோ சுடுமே பரமம் மச்சா தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாமியா. நான் இதுவரை விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது நான் உன்னுடைய நலத்திற்காக நான் உரைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றார். இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை விட அற்புதமான விஷயங்கள் எல்லாம் பேச போறார் கிருஷ்ணர். அப்ப இதுவரைக்கும் என்ன பேசினார், இனி என்ன பேச போறார்? முதல் 9 அத்தியாயங்கள்ல என்ன பேசப்பட்டதுன்னா
நாம இந்த உடல் கிடையாது, ஆன்மீகமான ஆத்மா. அதாவது ஜீவர்களை பத்தி தான் பேசுறார், ஜீவராசிகளை பத்தி, அதாவது ஜீவாத்மாக்களை பத்தி தான் முதல் 9 அத்தியாயங்கள்ல பேசுகிறார். 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகம், அதாவது ஒரு ஜீவன் இந்த உலகத்துல சரீரத்தை ஏற்கிறான், காலப்போக்குல இந்த சரீரம் முதுமை அடையும் போது மாற்று சரீரத்துக்கு போயிடுறான், மரணம் அடைஞ்சு மறுபிறவி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து 3வது அத்தியாயத்துல ஜீவன் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து சொல்லியிருக்கார். 4வது அத்தியாயத்துல அவன் ஞானம் அடையணும்னு சொல்றார். ஞானம் அடையணும்னா என்ன அர்த்தம்? அவன் அஞ்ஞானத்துல இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு ஜீவராசி. அப்போ வந்து முழுமுதற் கடவுள் எப்போதுமே அஞ்ஞானத்துக்கு போக போறது கிடையாது. அப்போ 4வது அறிவு யாருக்காக, யாரை பத்தி சொல்லப்பட்டதுன்னா ஜீவனை பத்தி தான் சொல்லப்பட்டது. 5ஆம் அத்தியாயத்துல சந்நியாசத்தை பத்தி பேசுறார். சந்நியாசம்னா என்ன? துறவரத்தை பத்தி கிருஷ்ணர் வந்து பேசுறாரு. எதை துறக்கணும்? ஜடத்தை துறக்கணும். எதை பிடிக்கணும்? கிருஷ்ணரை பிடிக்கணும். அப்போ அதுவும் ஜீவனை பற்றின அறிவு தான். 6ஆம் அத்தியாயம் ஒரு ஜீவன் காட்டுக்கு போனோம், நல்ல மனித உடலை ஏற்றிருக்கக்கூடிய நல்ல குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் வந்து காட்டுக்கு போய் உட்கார்ந்து தவம் செய்யணும், அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செஞ்சு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு சொல்லி தியானத்தை பற்றி கிருஷ்ணர் வந்து பேசியிருக்கிறார். அதுவும் ஜீவர்களுக்கானதுதான், ஜீவர்களை பற்றியதுதான். 7வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞானத்தை பத்தி பேசி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறார். 8வது அத்தியாயத்துல எப்படி ஒரு ஜீவன் மரணம் அடையணும், மரணம் அடைஞ்சா எப்படி வந்து அவன் மாற்று சரீரத்துக்கு போறான், எந்த நிலையில அவன் மரணம் அடைஞ்சா, எப்படி அவன் மரணம் அடைஞ்சா எந்த மாதிரியான கதியை அடையறான்னு சொல்லி ஒரு ஜீவன் முக்தி அடைகிறதுக்கான வழிமுறையை வந்து 8வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கார். 9வது அத்தியாயத்துல சில ரகசியங்களை வந்து சொல்லியிருக்கார். கடைசியில பக்தி பாதை மூலமா ஜீவன் தன்னை அடையலான்னு சொல்லி உபதேசிக்கிறார். ஆனா இந்த 10வது அத்தியாயத்துல இருந்துதான் இதுவரைக்கும் ஜீவாத்மாக்களை பற்றிய விஷயங்களை பேசின கிருஷ்ணர் பரமாத்மாவான தன்னை பத்தி இந்த 10வது அத்தியாயத்துல இருந்துதான் பேச ஆரம்பிக்கிறார். அதனாலதான் முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார்? இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை காட்டிலும் மேன்மையான விஷயங்களை நான் உனக்காக சொல்ல போறேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் 10ஆம் அத்தியாயத்தை வந்து ஆரம்பிக்கிறார். நமே விதுகு சுரகணாக பிரபவம் ந மகர்ஷய அகம் ஆதிர் ஹி தேவானாம் மகர்ஷினாம் ச சர்வசக. தேவர்களோ மகர்ஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை, ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன். இந்த சிருஷ்டியில 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து அவதாரம் செஞ்சார். வாசுதேவ கிருஷ்ணர் தேவகியுடைய மகனாக. அப்போ கிருஷ்ணருக்கு முன்னாடி உள்ள நபர்கள்லாம் கிருஷ்ணரோட வயசுல மூத்தவங்க. இவர்களே கிருஷ்ணருடைய வைபவத்தை அறியல. 4வது அத்தியாயத்துல இது சம்பந்தமா ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நான் உனக்கு பகவத்கீதையை போதிக்கிறேன், இதே பகவத்கீதையை நான் 12 கோடி வருஷத்துக்கு முன்னால சூரிய தேவனுக்கு சொன்னேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார். அர்ஜுனனுக்கு திடீர்னு சந்தேகம், சூரிய தேவன் உங்களோட வயசுல மூத்தவர்லாம், நீங்க எப்படி அவருக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு வந்து அர்ஜுனன் கேட்கும் போது கிருஷ்ணர் அப்பதான் உண்மையை வந்து வெளிப்படுத்துறார். தான் தான் இந்த சிருஷ்டியுடைய ஆதி அந்தம்ங்கிற அந்த விஷயத்தை வந்து போதிக்கிறார். தன்னை பரமாத்மாவா அங்கதான் வந்து வெளிப்படுத்துறார். எல்லாத்த விட நான் தான் மூத்தவன் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து தெளிவா சொல்லிடுறார். சூரிய தேவன் கிட்ட இருந்து அப்படி குருசீட பரம்பரையானது உருவாகிறது. அதே மாதிரிதான் 5000 வருஷத்துக்கு முன்னால தோன்றின கிருஷ்ணர், அவர்தான் எல்லா தேவர்களை விடையும் வயசுல மூத்தவர். எல்லா ரிஷிகளை விட வயசுல வந்து சப்த ரிஷிகளை விட வயசுல மூத்தவர். இந்த சிருஷ்டியுடைய முதல் உயிர்வாளியான பிரம்மதேவருக்கே இவர்தான் தந்தை. பிரம்மதேவருக்கு அப்புறம்தான் மத்த எல்லாருமே. இந்த சிருஷ்டியிலேயே ரொம்ப வயசானவர் பிரம்மதேவர். பிரம்மதேவருடைய மகன்தான் சிவபெருமான். இந்த 2 தேவர்களாலையும் படைக்கப்பட்ட நபர்கள் தான் மத்த எல்லாருமே. அசுரர்கள் எல்லாம் சிவபெருமானால வந்து படைக்கப்படுறாங்க. அடுத்தடுத்து பற்பல தேவர்கள் வந்து பிரம்மதேவரால வந்து படைக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி படைப்பு வந்து பெருகுகிறது. சனகாதி முனிவர்கள் முதல்ல வந்து பிரம்மதேவர் கிட்ட இருந்து பிறப்பெடுக்கிறார்கள். சனகாதி முனிவர்களுக்கு அப்புறம் சப்த ரிஷிகள் வந்து வர்றாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடந்த கதையோ அல்லது வரலாறோ கிடையாது. இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு யாராலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி, லாங் எகோ. அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட கற்பனைக்கே எட்டாத கால தூரம். பிரம்மதேவர் பிறந்ததோ
அவர் தவம் செஞ்சதோ அல்லது சப்த ரிஷிகளை படைச்சதோ நேத்தோ இன்னைக்கே கிடையாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, பற்பல யுகங்களுக்கு முன்னால. இந்த தேவர்களோ ரிஷிகளோ கூட கிருஷ்ணருடைய வைபவத்தை அறிய மாட்டார்கள். ஏன்னா எல்லா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கூட கிருஷ்ணர் தான் மூத்தவர். யோமாம் அஜம் அநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடக சமர்த்தியேஷு சர்வ பாபை பிரமுச்சியதே. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பிறப்பற்றவராகவும் ஆரம்பமற்றவராகவும் எல்லா உயிர்வாளிகளின் இறைவனாகவும் அறிகின்றார்களோ அவர்கள் மனிதர்களிடையே குழப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் மட்டும்தான் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற முடியும். கிருஷ்ணரை பற்றின அறிவை நாம வளர்த்து கொள்ளும் போதுதான் இந்த பிறப்பு இறப்புல இருந்து நாம விடுபடுவோம். கிருஷ்ணரை பற்றின அறிவை நாம வளர்க்கும் போது அவருடைய திருப்பாதங்களை பற்றி நாம அவர்கிட்ட சரணடைஞ்சிருவோம். இந்த சரணாகதி தான் ஜீவன் பாவ வாழ்க்கையில இருந்து விடுபடுறதுக்கும் பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்குமான ஒரே வழி. புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்தியம் தமஹ ஷம சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சா பயம் ஏவச்ச அஹிம்சா சமதா துஷ்டி தபோ தானம் யசோ யச பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிரதக் விதாக. புத்தி ஞானம், சந்தேகத்திலிருந்தும் மயக்கத்திலிருந்தும் விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலனடக்கம், மன அடக்கம், சுகம் துக்கம், பிறப்பு இறப்பு, அச்சம் அச்சமின்மை, அஹிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் இகழ்ச்சி என எல்லா உயிர்வாளிகள் கிட்டையும் நாம பார்க்கக்கூடிய அத்தனை குணங்களும் இறைவன் கிட்ட இருந்துதான் வந்திருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் படைச்சது கிருஷ்ணர் தான். இந்த சிருஷ்டியில என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்குறோமோ எல்லாத்துக்குமே மூலம் கிருஷ்ணரே. மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமாக பிரஜாக. சப்த ரிஷிகளுக்கும் அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகளான சனகாதி முனிவர்களுக்கும் மனுக்களும் அதாவது சப்த ரிஷிகளும் சனகாதி முனிவர்களும் மனுக்களும் அதாவது 14 மனுக்கள் எனது மனதால் பிறந்தவர்களே. கிருஷ்ணர் தன்னுடைய மனசு மூலமாவே இவர்களை சிருஷ்டிக்கிறார். பொதுவா இவர்கள்லாம் பிரம்மதேவருடைய மனசுல இருந்து வந்தாங்க நாம படிக்கிறோம். கடைசியில இவங்க கிருஷ்ணருடைய மனசுல இருந்து பிரம்மதேவரோட மனசுக்கு அவருடைய மனசுல இருந்து பிறந்தவர்கள். பல்வேறு லோகங்கள்ல வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் இந்த சப்த ரிஷிகள்கிட்ட இருந்து பிறப்பெடுக்கிறார்கள். சப்த ரிஷிகளும் திருமணம் செய்து கொண்டு அது மூலமா இந்த சிருஷ்டியில மனிதர்கள் நிரப்பப்படுகிறார்கள். இந்த சிருஷ்டியில வாழ்றதுக்கு இந்த சிருஷ்டி பிரம்மதேவர் கிட்ட இருந்து, அதாவது பிரம்மதேவரால படைக்கப்படுகிறது. இந்த பிரம்மதேவர் நம்மளை போன்ற ஒரு ஜீவராசி, ஒரு ஜீவ தத்துவம் தான். ஆனா அவர் செஞ்ச மேன்மைக்குரிய தவத்தால அவர் அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். 14 லோகத்தையும் படைச்சு எல்லா உயிர்வாளிகளையும் படைக்கிறதுக்கான சக்தியை நாராயணர் கிட்ட இருந்து அல்லது விஷ்ணு கிட்ட இருந்து அல்லது கிருஷ்ணர் கிட்ட இருந்து வாங்கி இந்த சிருஷ்டியை படைச்சிருக்கிறார். ஒரு கட்டிடத்தை கட்டக்கூடிய நபர் என்ஜினியரா இருந்தா கூட அல்லது ஒரு மேஸ்திரியா இருந்தா கூட செல்வம் அவருடையது கிடையாது. வேற யாரோ ஒரு செல்வந்தன் கிட்ட இருந்து பணம் வாங்கி அந்த பணத்தை வச்சுதான் ஒரு பொறியாளரோ அல்லது ஒரு மேஸ்திரியோ ஒரு கட்டடத்தையோ வீட்டையோ கட்டுறார். ஒரு மேஸ்திரி கட்டுறாருங்கிறதுக்காக மேஸ்திரி தான் அந்த சிருஷ்டிக்கு, அதாவது அந்த கட்டிடத்துக்கு சொந்தக்காரன்னு நாம நினைச்சிடக்கூடாது. அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டி பிரம்மதேவர் கிட்ட இருந்து வந்தாலும் இந்த சக்தி யார்கிட்ட இருந்து அவர் பெற்றார்னா கிருஷ்ணர் கிட்ட இருந்துதான் பெற்றார். இந்த பிரம்மதேவர் கிட்ட இருந்துதான் சனகாதி முனிவர்களும் சப்த ரிஷிகளும் மனுக்களும் பிறந்தார்கள். இந்த மனுவுடைய புதல்விகளுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் திருமண சம்பந்தம் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த சிருஷ்டி முழுவதும் பெருகி இருக்கிறார்கள். இந்த சிருஷ்டி எதனால சாத்தியம்னா அது கிருஷ்ணராலதான் சாத்தியம். ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேத்தி தத்வதஹ சோ விகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ.
எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியையும் எவன் உண்மையாக அறிகிறானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான், இதில் சந்தேகம் இல்லை. கிருஷ்ணரை பற்றின இந்த வைபவம்ங்கிற அறிவை, அதாவது வைபவம்னா கல்யாண குணங்கள், நற்குணங்கள், அல்லது அவருடைய சக்தி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். கிருஷ்ணருடைய வைபவம்ங்கிறது அதுதான். பகவானுடைய இந்த யோக சக்தியை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணர் கிட்ட சரணாகதி அடைந்து களங்கமற்ற பக்தி பாதையை, அனன்ய பக்தியை அல்லது கேவல பக்தியை ஏற்றுக்கொள்வார்கள். பக்தியில நாம முன்னேறதுக்கு ஒரே வழி என்னன்னா, கிருஷ்ணரை பற்றின அறிவை நாம வளர்த்து கொள்ளணும். அவருடைய கல்யாண குணங்களை புரிந்து கொள்ளும் போது அவர்கிட்ட நாம அடையக்கூடிய சரணாகதியால நாம பக்தியில மேன்மை அடைவோம். இந்த பக்தியில வரக்கூடிய மேன்மையாலதான் நாம எல்லா விதமான ஜட துயரங்கள்ல இருந்தும் விடுபட முடியும். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த சிருஷ்டியில ஆன்மீக உலகமும் இருக்கு, ஜட உலகமும் இருக்கு. முக்கால்வாசி ஆன்மீக உலகம்தான், கால் பங்குதான் இந்த ஜட சிருஷ்டி. ஆன்மீக உலகமான வைகுண்டமா இருந்தாலும் சரி, அல்லது நாம இங்க வசிக்கக்கூடிய இந்த ஜடலோகமா இருந்தாலும் சரி, எல்லாம் என்கிட்ட இருந்துதான் வந்ததுன்னு, அதாவது தாங்கிட்ட இருந்துதான் வந்ததுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். மச்சித்தா மது கத பிராணா போதயந்தः பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். கடைசியில ஒரு ஜீவனுக்கு உண்மையான திருப்தியோ ஆனந்தமோ கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுலதான் கிடைக்கும். அதாவது வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கறது கைக்கு விதிக்கப்பட்ட கடமை. இன்னும் சொல்ல போனா மொத்த உடம்புல உள்ள எல்லா அங்கங்களும் வயிற்றுக்கு சேவை செய்யறதுக்கு தான். அப்படி வயிற்றுக்கு சேவை செய்யும் போது எல்லா அங்கங்களும் வயிற்றுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வயிற்றுடைய திருப்திக்காக உழைக்கும் போது அந்த வயிற்றினுடைய திருப்தியாலதான் சரீரத்தின் மற்ற அங்கங்களும் திருப்தி அடையும். அதே மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அங்கம், அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். பரமாத்மாவுடைய அங்கமாக ஜீவராசி இருக்கிறதுனால ஜீவன் எப்பொழுது பரமாத்மாவுடைய சந்தோஷத்துக்காக செயல்படுறானோ அப்பதான் அந்த ஜீவனுக்கு உண்மையான திருப்தி, ஆனந்தம், அமைதி, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். அது பக்தியாலதான் சாத்தியம். பக்தி இல்லைன்னா ஒரு ஜீவன் கிருஷ்ணருக்கு எல்லாம் சேவை செய்ய மாட்டான், பரமாத்மாவுக்கு சேவை செய்ய மாட்டான். பக்தி வளரணும். பக்திங்கிறது என்ன? தன்னை விட மேன்மையான ஒரு நபருக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் அல்லது சேவை, அல்லது எடுபிடி வேலை அப்படி சொல்லலாம், அல்லது ஒரு அடிமைத்தனம் அல்லது கொத்தடிமைத்தனம் அப்படின்னு கூட எடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி நாம எடுக்கக்கூடாது. கொத்தடிமைத்தனம்லோ அல்லது எடுபிடி வேலைன்னோ அல்லது கீழான ஒரு அடிமைத்தனம்னோ எடுக்கக்கூடாது. அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா அதுக்கு சரியான வார்த்தை பக்தி. இந்த ஜட உலகத்துல ஒரு அயோக்கிய எஜமான் ஒரு முட்டாள் சேவகன் கிட்ட இருந்து ஏய்ச்சி பிழைக்கக்கூடிய ஒரு சேவகம் மாதிரி பக்தியை நாம புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி புரிந்து கொள்ளணும்னா, கிருஷ்ணர் மேன்மையான எஜமான், நான் அவருடைய சேவகன். அதனால கிருஷ்ணருக்கு ஜீவன் செய்யக்கூடிய சேவையானது இந்த ஜட உலகத்துல உள்ள எந்த ஒரு சேவையோடையும் ஒப்பிடவே முடியாது. இது அதுக்கு சரியான வார்த்தை எதுன்னு பார்த்தா, திவ்யமான எஜமானனான கிருஷ்ணருக்கு அவருடைய திவ்யமான அங்கமான ஜீவன் செய்யக்கூடிய சேவையானது பக்தின்னு அறியப்படணும். அதுக்கு பேரு பக்தி. கடைசியில ஜீவன் கிருஷ்ணருக்கு தான் பக்தி செய்ய முடியும். வேற எந்த நபருக்கும் செய்யக்கூடியத பக்தினே நாம சொல்லக்கூடாது. சிறு தெய்வங்களுக்கோ அல்லது தேவர்களுக்கோ அல்லது இன்ன பிற முன்னோர்களுக்கோ அல்லது பூத கணங்களுக்கோ ஜீவன் மற்ற நபருக்கு செய்யக்கூடிய சேவையை பக்தின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது.
தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை, தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். பக்தியில தொடர்ச்சியா நம்ம ஈடுபடும் போது தாங்கிட்ட எப்படி வந்து சேரணுங்கிறத கிருஷ்ணரே நமக்கு வழிகாட்டுவார். தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜானஜம் தமஹ நாஷயாம் யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது ஹிருதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கிறேன். கிருஷ்ணர் வெளியில மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலையும் அந்த ஜீவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கார், நிக்கிறார். இந்த சிருஷ்டியில நாம ஒரு குறிப்பிட்ட இந்த சரீரத்தை எடுத்திருக்கிறோம். இந்த சரீரத்துக்கு உள்ளதான், அதுவும் இதயத்துலதான் நாம இருக்கிறோம். இந்த இதயத்துல நாம மட்டும் இல்ல, நம்ம பக்கத்திலேயே ஒருத்தர் நிக்கிறார். அவர் பேர் தான் பரமாத்மா. எல்லா ஜீவன்களோட இதயத்திலையும் தனிப்பட்ட முறையில தன்னுடைய ஒரு ரூபத்தோட இருந்து கொண்டு அவர்களுக்கான அறிவை வழங்கி அவர்களுடைய இதயத்திலேயே அவர்களுக்கான சாட்சியாக இருக்கக்கூடிய நபருக்கு பேர் தான் சம்ஸ்கிருத மொழியில பரமாத்மா. அந்த பரமாத்மா வேற யாரும் கிடையாது, இந்த வாசுதேவ கிருஷ்ணர் தான் பரமாத்மான்னு சொல்லி சிவபெருமானையோ அல்லது பிரம்மதேவரையோ இன்னும் பிற தேவர்களையோ நாம இவங்கதான் நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருப்பாங்களோ அப்படின்லாம் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியில கிருஷ்ணர் தான் எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மா பக்தர்களுக்கு விசேஷ கருணையை காட்டுறதுக்காக அவர்களுடைய இதயத்தில் உள்ள எல்லா அறியாமையும் அழிச்சு ஞானம் எனும் தீபத்தால அவர்களுடைய இதயத்துல ஞான ஒளியை ஏற்றுகிறார். கடைசியில கிருஷ்ணர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் சேத்த குருவாக செயல்படுகிறார். கிருஷ்ணர் எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலிருந்து ஆன்மீக குருவாக செயல்படுகிறார். அதாவது எல்லா ஜீவன்களுக்கும் இந்த ஆன்மீக அறிவை வெளியில இருந்தும் போதிக்கிறார், உள்ள இருந்தும் போதிக்கிறார். வெளியில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கீதையை சொல்கிறார். வெளிப்புறமா பகவானா இருக்கக்கூடிய அதே நபர் தான் எல்லா ஜீவன்களோட இதயத்துல இருந்து கொண்டு பரமாத்மாவாக இருந்து கொண்டு ஆன்மீக குருவாக செயல்படுகிறார். இந்த மொத்த சிருஷ்டிக்கும் ஆன்மீக குரு கிருஷ்ணர். அதனால்தான் சங்கராச்சாரியார் சொல்கிறார், வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. மொத்த ஜெகத்துக்கே, இந்த ஜெகத்துல உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் ஆன்மீக குருவாக செயல்படக்கூடிய நபர் இந்த வாசுதேவ கிருஷ்ணர். அர்ஜுன உவாச்ச பரபிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும் ஆஹுஸ்துவாம் ருஷய சர்வே தேவர்ஷிர் நாரதஸ்துதா அசிதோ தேவலோ வியாசக ஸ்வயம் சைவ பிரவீஷிமே. திடீர்னு அர்ஜுனன் இந்த எல்லா உண்மைகளையும் புரிந்து கொண்டு கிருஷ்ணர் இந்த குருக்ஷேத்திர பூமிக்குள்ள அர்ஜுனனுடைய சாரதியா வர்றார், தேரோட்டியா வர்றார். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரை ஆன்மீக குருவாக ஏற்று அவர்கிட்ட சரணடைஞ்சிடறான். அர்ஜுனனுடைய உறவினரான கிருஷ்ணர், அர்ஜுனனுடைய நண்பனான கிருஷ்ணர், அர்ஜுனனுடைய தேரோட்டியான கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய ஆன்மீக குருவாக மாறுகிறார். ஆனா இங்க இந்த ஆன்மீக குருவான கிருஷ்ணரே தன்னுடையன்னு இல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் தலைவன் பரமாத்மாங்கிற விஷயத்த அர்ஜுனன் புரிந்து கொள்கிறான். தாங்கிட்ட இவ்வளவு நேரம் உறவாடக்கூடிய, தனக்கு ஆன்மீக அறிவை புகட்டக்கூடிய இந்த நபர் ஒரு சாதாரணமான ஆச்சாரியர் மட்டும் கிடையாது, இவரே இறைவன்கிறத அர்ஜுனனால புரிந்து கொள்ள முடிந்து அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சி ஸ்துதி செய்ய ஆரம்பிக்கிறான். ஆன்மீக குருவா அவருக்கு நமஸ்காரம் செஞ்ச ஒரு சிஷ்யன் போல நமஸ்காரம் செஞ்ச அர்ஜுனன் இங்க தன்னை பக்தனாகவும் கிருஷ்ணரை பகவானாகவும் ஏற்று அவர்கிட்ட இறைவனிடம் செய்ய வேண்டிய ஸ்துதியை செய்கிறார்.
பரபிரம்மா, கிருஷ்ணர் தான் பரபிரம்மம். பரம் தாம, உன்னதமான இருப்பிடமான வைகுண்டத்துடைய தலைவர். பவித்ரம், இந்த சிருஷ்டியிலேயே பவித்திரமான நபர் கிருஷ்ணர் தான். எந்த விதமான ஜட களங்கமும் அவர்கிட்ட கிடையாது. பரமம், பரம சத்தியம் அவர்தான். பவான், அதாவது நீங்கள், வாசுதேவ கிருஷ்ணராகிய தாம். புருஷம் சாஸ்வதம் திவ்யம், கிருஷ்ணர் தான் பரம புருஷர். சாஸ்வதம், நித்தியமான நபர். திவ்யம், இந்த உலகத்துல எல்லா மாற்றத்துக்கு உள்ளாகும். பிரம்மதேவர் போன்ற தேவர்கள் கூட, இன்ன பிற தேவர்கள் கூட, தேவர்கள் அசுரர்கள், இந்த பூமியில் உள்ள எல்லா வாளிகளும் மரணத்தை அடையும். ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய திவ்யமான ரூபத்தோட தான் எப்போதுமே இருக்கார். அவர் ஜட சிருஷ்டியை ஏற்கிறதே, அதாவது ஜட சரீரத்தை ஏற்கிறதே கிடையாது. புருஷம் சாஸ்வதம், நித்தியமான நபர். அது மட்டும் இல்ல, திவ்யம், ரொம்ப திவ்யமான மேன்மைக்குரிய நபர். ஆதி தேவம், இவர்தான் ஆதி தேவர். எல்லா தேவர்களுக்கும் ஆதி. எல்லா தேவர்களுக்கும் ஆதின்னு பார்க்கும்போது பிரம்மதேவரும் சிவபெருமானும், அந்த 2 பேருக்குமே ஆதி கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்துல 5000 வருஷத்துக்கு முன்னால அவதாரம் செஞ்ச காலத்துல அவரை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, பிரம்மதேவரோட சிருஷ்டியிலேயே ரொம்ப அழகான நபர் இவர் தானோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பிரம்மதேவரே இவருடைய சிருஷ்டி தாங்கிறது மக்களுக்கு தெரியல. எல்லா தேவர்களுக்கும் ஆதியான தேவர், மகாதேவருக்கும் ஆதி. மகாதேவர்ங்கிற வார்த்தை சிவபெருமான குறிக்கும். எல்லா தேவர்களின் தலைவன் அப்படின்னு நாம சொல்லலாம், அல்லது எல்லா தேவர்களுக்கும் பெரியவர்னு நாம சொல்லலாம், அல்லது எல்லா தேவர்களையும் சிறந்தவர்னு சொல்லலாம். தேவன்னு வரும்போதே அவர் தேவர்களுடைய வகையராவை சார்ந்தவர் தான். ஆனா கிருஷ்ணரை தேவராக சொல்லக்கூடாது. அவர் ஆதியான தேவர், எல்லா தேவர்களுக்கும் ஆதி. தேவர்கள் கணக்குல கொண்டு வரக்கூடாது. தேவர்கள்னா சிருஷ்டியை நிர்வாகம் செய்யக்கூடிய பிரபஞ்ச அதிகாரிகள் தான். கிருஷ்ணரை தேவர்ங்கிற கணக்குல கொண்டு வரக்கூடாது. இருந்தாலும் மேன்மைக்குரிய வார்த்தை அது. தேவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர். இந்த சிருஷ்டியில தேவர்கள் கூட பிறந்தவர்கள் தான். இந்த பிறப்பிறப்பு விதிக்கு உட்பட்ட நபர்கள் தான். பிறந்து அவர்கள் மரணத்துக்கும் உட்படுவாங்க. கிருஷ்ணர் அவதரிக்கிறார். திடீர்னு தேவகியோட கர்ப்பத்துல திடீர்னு அப்படி தோன்றிடுறார். தேவகி பரமானந்தம். பொதுவா கர்ப்பவாசமோ, அதாவது கர்ப்பம் தரிப்பதோ அல்லது பிரசவிக்கிறதோ ஒரு பெண்ணுக்கு இனிமையான அனுபவம் எல்லாம் கிடையாது. அது வேதனையான ஒரு அனுபவம். ஆனா தேவகி பரமானந்தம். கிருஷ்ணர் தேவகியோட கர்ப்பத்துல அப்படி திடீர்னு அவதரிக்கிறார். தேவகி ரொம்ப பரமானந்தம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். பரம ஆனந்தம். பிரசவம்ங்கிறது அவ்வளவு இனிமையான அனுபவம் எல்லாம் கிடையாது. ஆனா இங்க கிருஷ்ணர் தேவகியோட கர்ப்பத்துல தோன்றிய உடனேயே தேவகிக்கு எல்லையற்ற பரம ஆனந்தம். எந்த ஆனந்தத்தை அடைஞ்சா நாம முழு திருப்தி அடைவோமோ அந்த ஆனந்தத்துக்கு, வைகுண்ட ஆனந்தத்துக்கு தேவகி உள்ளாகின்றார்கள். கிருஷ்ணரை பிறப்பிறப்புக்கு உட்படக்கூடிய சாதாரணமான ஒரு மனிதனா நாம நினைக்க கூடாது. கிருஷ்ணர் பிறக்கும் போதே ஆடை ஆபரணங்களோட பிறந்தார், தோன்றினார், அவதரித்தார். இந்த சிருஷ்டியில எல்லாருமே, பிறக்கக்கூடிய எல்லாருமே ஆடை இல்லாம தான் பிறக்கிறோம். கிருஷ்ணர் ஆடை ஆபரணங்களோட சிரித்தபடியே, புன்னகை பூத்தபடியே பிறக்கிறார். இந்த சிருஷ்டியில உள்ள எல்லா ஜீவர்களுமே, குறிப்பா மனிதர்களான நாம அழுதுகிட்டே தான் பிறக்கிறோம். நம்ம பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு 2-3 வயசுக்கு மேலதான் பேசவே ஆரம்பிப்போம். கிருஷ்ணர் பிறந்த உடனே தன்னுடைய தாய் தந்தையர்கள் கிட்ட சம்ஸ்கிருத மொழியில உரையாடுகிறார். கிருஷ்ணர் பிறக்கும்போது சாதாரணமாலாம் பிறக்கல, 4 கையோட பிறக்கிறார். அதிலேயே நாம புரிந்து கொள்ளலாம், அவர் தான் இந்த சிருஷ்டியுடைய மூத்த நபரான, வயதில் மூத்தவரான, எல்லா தேவர்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய நாராயணன் அவரேங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். 4 கையோட பிறந்தார் கிருஷ்ணர் பிறக்கும்போது. சங்கு சக்கர கதாபத்மத்தோட ரொம்ப அழகான ரூபத்துல பிறந்தார். சாதாரணமான ஒரு மனிதன் தாய் தந்தையர்களை தேர்ந்தெடுத்துலாம் பிறக்க முடியாது. நம்ம விதிவசப்பட்டு இயற்கையோட சட்டப்படி ஏதோ ஒரு தாய் தந்தையரை அடையணும்னு சொல்லி இயற்கை நமக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும்.
அப்படிதான் நாம வந்து ஒரு தாய் தந்தைகளை வந்து அடைஞ்சோம். நம்ம தேர்ந்தெடுத்துலாம் பிறக்கல. இந்த நபர் எனக்கு தாயா வரணும், இந்த நபர் எனக்கு வந்து தந்தையா வரணும்லாம் இந்த உலகத்துல யாரும் முடிவு செஞ்சுலாம் பிறக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் வந்து முடிவு செஞ்சு பிறந்தார், தோன்றினார். கிருஷ்ணர் பிறப்பு இறப்பு உட்படுறது கிடையாது. அவர் தேவகியுடைய கர்ப்பத்துல வாசம் செஞ்ச நபர் மாதிரி நம்ம படிச்சா கூட கடைசியில கிருஷ்ணருடைய அந்த தெய்வீக சக்தியையும் அவருடைய அற்புத ஆற்றல்களையும் நாம பார்க்கும்போது அவர் கர்ப்பவாசம் செஞ்சாலும் கூட பிறப்பு இறப்புக்கு உட்படக்கூடிய நபர் கிடையாது. அவதரித்தார். சாதாரணமான மனிதரை தான் நாம வந்து பிறப்பு இறப்புங்கிற விதிக்கு நாம உட்படுத்தி பேசுவோம். கிருஷ்ணருடைய பிறப்பானது மேன்மையானது, மிக பெரியவர், அஜம் விபும், மிகப்பெரிய நபர். காரண கடல்ல வந்து மகாவிஷ்ணுங்கிற ஒரு பெரிய ரூபத்துல வந்து படுத்திருக்கிறார். பெரிய ரூபம், நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த நபர் வந்து இந்த கிருஷ்ணர் தான். அதாவது பகவான் விஷ்ணுடைய நாபி கமலத்துல இருந்து ஒரு தாமரை தண்டு வந்து பிறப்பெடுக்கிறது. அந்த தாமரை தண்டுல உச்சியில இருக்கக்கூடிய அந்த தாமரையில தான் பிரம்மதேவர் வந்து பிறக்கிறார். அந்த பிரம்மதேவர் இந்த தாமரை தண்டு உள்ளதான் 14 சிருஷ்டியை வந்து 14 உலகங்களை வந்து படைக்கிறார். இப்ப 14 லோகங்களும் இந்த தாமரை தண்டு உள்ள இருக்கு. அப்படின்னா விஷ்ணுடைய ரூபம் எவ்வளவு பெருசுன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அவருடைய விஷ்ணுடைய ஒவ்வொரு மயிர்கால்கள்ல இருந்தும், நம்முடைய சரீரத்துல நம்முடைய மயிர்கால்கள்ல இருந்து எப்படி வியர்வை துளியானது அப்படி அரும்பி வெளியில வந்து விழுதோ, அது மாதிரி பகவான் விஷ்ணுவுடைய சரீரத்திலிருந்து, திவ்யமான சரீரத்திலிருந்து மயிர்கால்கள், ஒவ்வொரு மயிர்கால்கள்ல இருந்தும் எப்படி நீர்க்குமிழிகள் மாதிரி, வியர்வை துளிகள் மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டங்களே தோன்றுகிறது. அவர் ஒரு முறை மூச்சை உள்ள இழுக்கும் போது, வெளியே விடும் போது நிறைய பிரபஞ்சங்கள் வந்து வெளியில வருது சரீரத்துல. அவர் திரும்ப மூச்சை உள்ள இழுக்கும் போது மொத்த சிருஷ்டியும் அவருக்குள்ளேயே போயிருது. அவர் ஒரு முறை மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறதுக்குள்ளேயே பற்பல யுகங்கள் கடந்து போயிருது. இப்போ அவர் எவ்வளவு பெரிய ரூபத்தோட இருக்காருங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அவரை பற்றி இந்த அறிவால நாம வந்து மேன்மை அடைய முடியும். யார் ஒருத்தர் கிருஷ்ணர் தான் இந்த ஆதி தேவர்னோ, எல்லா தேவர்களுக்கும் தேவாதி தேவனா இருக்கக்கூடிய நபர்னோ புரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் இந்த பிறப்பு இறப்பு விதியிலிருந்து விடுபடலாம். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. புனர்ஜென்மம் கிடையாது யார் ஒருத்தர் கிருஷ்ணர் பற்றின அறிவுல பக்குவம் அடைகிறார்களோ. கிருஷ்ணரை ஆதி தேவராகவும், பிறப்பற்றவராகவும், மிக பெரியவராகவும், பரம சத்தியமாகவும், மிக தூய்மையானவராகவும், பவித்திரமான நபராகவும், உன்னத இருப்பிடமான வைகுண்ட பதியாகவும், பரபிரம்மமாகவும், முக்கியமான நபராகவும் யார் உணர்கிறார்களோ, யார் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் உணர்ந்தாங்கன்னு ஒரு பட்டியலே வந்து இருக்கு. நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் இத வந்து உறுதியா சொல்றாங்க. பொதுவா வந்து நவீன காலத்துல நவீன கல்வி நிலையங்கள் எல்லாம் இந்த புராண இதிகாசங்கள் கற்பனைன்னும் கதைன்னும் நமக்கு வந்து போதிக்கப்படுது. கிருஷ்ணர், ராமர் இப்படி எல்லாம் யாரும் கிடையாது. இதெல்லாம் பழைய காலத்துல உள்ள பிராமணர்களால் எழுதப்பட்ட கட்டுக்கதைகள். அந்த கட்டுக்கதையில உள்ள ஒரு நாயகன் தான் இந்த கிருஷ்ணர், ராமர் எல்லாம். இதிகாச புராணங்கள்லாம் உண்மையிலேயே நடக்கல, இதெல்லாம் கற்பனை தான் அப்படின்னு வந்து நவீன கல்வி நிலையங்கள்ல நமக்கு வந்து போதிக்கப்படுகிறது. இதெல்லாம் முட்டாள்தனம். ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து புராண இதிகாசங்களை மறக்கடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்மளுடைய மனசுல வந்து விஷமத்தனமான கருத்துக்களை வந்து பதிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா யார் யாரெல்லாம் ஏத்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஆதி சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், இன்ன பிற ஆச்சாரியர்கள், பழைய யுகத்துல நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் எல்லாருமே இந்த கிருஷ்ணரை தான் முழுமுதற் கடவுள்னு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதனால இவங்களை பின்பற்றி தான் நாம போகணும், ஆங்கிலேயர்களை அல்ல. இவங்களை நம்பலாமே. ராமானுஜர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த கல்விமான் இந்த 5000 வருஷத்துல யாரும் கிடையாது. மத்வாச்சாரியர் மாதிரியோ, ராமானுஜர் மாதிரியோ, அல்லது சங்கராச்சாரியர் மாதிரியோ வேதத்தோட எல்லா
வேதங்களின் அனைத்து பக்கங்களையும் தேர்ச்சி பெற்ற மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் இவங்க மேலேயே நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன் ஆங்கிலேயருக்கு மேல அப்படி ஒரு நம்பிக்கை வருது? அவங்க சொல்றது எல்லாமே சரிங்கிற மாதிரி ஏன் நினைக்கிறோம்? புராண இதிகாசங்கள்லாம் பொய்ன்னு முடிவுக்கு வந்துட்டோம். கிருஷ்ணர் ராமர் தான் கற்பனை கதாபாத்திரம்னு நினைச்சிட்டோம். ஆத்ம தத்துவமே கற்பனைன்னு நினைக்கிறோம். எப்படி இந்த மாதிரி கேவலமான எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல உருவாச்சு? ஆங்கிலேயர்கள் சொல்றதுதான் பரம உண்மைங்கிற முடிவுக்கு நாம ஏன் வந்தோம்? அதுதான் இன்னைக்கு மனித சமுதாயத்தோட ஒட்டுமொத்த பிரச்சனையே. அதுக்கு மாறா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராமானுஜர் போன்ற சிறந்த ஆச்சாரியர்கள் சொல்றதையே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அவங்க உண்மைதானே சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் சொல்றதை ஏன் கேட்கல? நாம 600 வருஷத்துக்கு முன்னால மத்வாச்சாரியார் அவர் சொல்றது ஏன் நமக்கு நம்பிக்கை வரல? அவங்கள மாதிரி மிகச்சிறந்த கல்விமான்கள் யாருமே கிடையாதே. மொத்த வேதத்திலையும் கரை கண்டவர்கள்ல அவங்கள மாதிரி கல்விமான்கள் யாரு இருக்காங்க? அவர்களே இறுதியில என்ன சொல்லிடுறாங்கன்னா, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, கிருஷ்ணர் தான் பரமகுரு, அவரே பரம சத்தியம்னு சொல்லும் போது அவங்க மேலேயே நமக்கு நம்பிக்கை வரல. இந்த ஆச்சாரியர்களுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பூர்வ ஆச்சாரியர்களான நாரதர், வியாசர், தேவலர், அசிதர், இந்த மாதிரி ரிஷிகள் முனிவர்களுடைய வார்த்தையில் நமக்கு எப்படி நம்பிக்கை போச்சுது? எப்படி இந்த 2000 வருஷத்துக்குள்ளதான் மனித சமுதாயம் நாகரிகம் அடைஞ்சிருக்குது, நாம எப்படி ஏற்றுக்கிட்டோம்? இதெல்லாம் பெரிய கேள்வி. கடைசியில கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளுங்கிறத எதை வச்சு நிரூபிக்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கிருஷ்ணரை கடவுளா ஏற்றுக்கிட்டேன்னா, ராமானுஜர் சொல்லியிருக்கார், மத்வர் சொல்லியிருக்கார், சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார், அவ்வளவுதான். இதுக்கு மேலெல்லாம் பிரமாணம் தேவையில்லை. பழைய காலத்துல நாரத முனிவர், அசித்தர், தேவலர், வியாசர் எல்லா ரிஷிகளுமே இந்த கிருஷ்ணர் தான் ஆதி தேவராக, முழுமுதற் கடவுளாக அங்கீகரித்தனர். அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சர்வமேத திருதமன்யே என்மா மதசி கேசவ நஹிதே பகவன் வியக்தின் விதுதேவான தானவாக. கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கிறேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்தித்துவத்தை அறிய முடியாது. கடைசியில தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ கூட பகவானுடைய வியக்தித்துவத்தையும் அவருடைய அந்த உண்மையான சச்சிதானந்த ரூபத்தையும் அவருடைய லீலைகளையும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிற பட்சத்துல மனிதர்களால எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்? தேவர்களையும் அசுரர்களையும் விட மனிதர்கள் கீழான நபர்கள் தான். அசுரர்கள் மேன்மை மிக்க, மனிதர்களை விட சக்தி படைத்தவர்கள், அவங்களும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. அல்லது நற்குணங்கள் உள்ள தெய்வீக சக்தி படைத்த தேவர்களாலேயே கிருஷ்ணருடைய வியக்தித்துவத்தை, அதாவது கிருஷ்ணருடைய லீலைகளை அல்லது அவருடைய சச்சிதானந்த ரூபத்தை, அவருடைய நாம குண ரூபத்தை, லீலைகளை புரிந்து கொள்ள முடியல. இப்ப சாதாரண மனிதனால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அர்ஜுனன் இந்த மாதிரி பகவான ஸ்துதி செய்கிறான். ஸ்வயம் ஏவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவ தேவ ஜெகத்பதே. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உண்மை அறிவி. கடைசியில பகவானுடைய கல்யாண குணங்களை, உத்தம நிலையை அவரேதான் அறிவார். ஜீவனுக்கு ஒரு அளவுக்கு மேல பகவானுடைய வியக்தித்துவத்தை, அவருடைய உன்னதமான நிலையை புரிந்து கொள்ள முடியாது. வக்தும் அர்ஹஸ்ய யசேஷேன திவ்யாஹ்யாத்ம விபூதய யாபிர் விபூதிபிர்லோகான் இமாம் ஸ்வாம் வியாபிய திஷ்டசி. எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்து இருக்கின்றீர்களோ தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விளக்கமாக, விவரமாக கூறுங்கள். கதம் வித்யாம் அகம் யோகிம் ஸ்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவான்மயா. உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே, எல்லா யோகிகளுக்கும் யோகேஸ்வரர் இந்த கிருஷ்ணர். அவரை அர்ஜுனன் இந்த மாதிரி ஸ்துதி செஞ்சு, இடையராது உங்களை நினைக்கிறதுக்கான அறிவை நான் எங்கனம் அடைவதுன்னு, உண்மை எப்படி எந்த உருவங்கள்ல நான் நினைவு கொண்டு தியானிக்க முடியுங்கிற விஷயத்தை எனக்கு போதிக்கும்படி அர்ஜுனன்
தனக்கு போதிக்கும்படி இங்க வந்து கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்கிறான். ஜனார்தனா, உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து எனக்கு விளக்கமா சொல்லுங்க. உங்களை பற்றி கேட்கறதுனால கேட்கக்கூடிய விஷயத்துல நான் ஒருபோதும் திருப்தி அடைவதே இல்லை, அதாவது நிறைவடைவதில்லை. திருப்தி அடைகிறான், ஆனா கேட்கணுங்கிற விருப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. உண்மையை பற்றி அதிகமாக கேட்கும் போது உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் வந்து சுவைக்க முடியும். அதனால எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்யும் போது கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து தன்னுடைய வைபவங்களை அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இத்துடன் இன்றைய வகுப்பை நாம நிறைவு செய்யலாம். தொடர்ச்சியை நாம நாளைக்கு செய்யலாம். இதுவரைக்கும் பேசிய விஷயங்கள்ல யாருக்காவது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இதுக்கு நான் பதில் சொல்லலாம். கருத்துக்கள், விமர்சனங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா பேசலாம். கை உயர்த்துங்க, நான் கேட்கிறவங்க அதை கேட்கலாம். சுதா மாதாஜி என்ன கேளுங்க, கேள்வி சந்தேகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது பிரபு. கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. 3 கொஸ்டின் இருக்கு பிரபு. பகவானோட கல்யாண குணம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல பிரபு, அது எப்படி இருக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த சிருஷ்டியில எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்குல்ல. சிருஷ்டியில நம்ம எத்தனையோ மனிதர்களை பாக்குறோம், எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட குணம் இருக்கு இல்லையா? ஓகே பிரபு. எஸ் பிரபு. இந்த குணங்கள் எல்லாம் முழுமை பெறாத குணங்கள். ஓகே பிரபு. ஆனா கிருஷ்ணர் கிட்ட எல்லா குணங்களுமே பூர்ணமா இருக்கு. ஓகே பிரபு. அந்த பூர்ணமான அவருடைய இந்த குணங்களை பற்றி தான் நம்ம வந்து இந்த 10வது அத்தியாயத்துல வந்து படிக்க போறோம். இந்த சிருஷ்டிய இந்த பகவான் வந்து எப்படி சிருஷ்டித்து தன்னுடைய ஆற்றல்களை வந்து எப்படி வெளிப்படுத்துறார். இவ்வளவு பெரிய சிருஷ்டியை உருவாக்கி இந்த சிருஷ்டியை நடத்தி இந்த சிருஷ்டியை அழித்து திரும்பவும் இதே மாதிரி சிருஷ்டியை உருவாக்கி படைத்து தன்னுடைய ஆற்றலை வெளிக்காட்டக்கூடிய அந்த இறைவனுடைய சக்தியை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். இங்க அந்த குணம் எந்த ஜீவன் கிட்டையும் இல்லாத ஒரு குணம், இல்லாத ஒரு ஆற்றல். இதத்தான் நாம நாளைக்கு படிக்க போறோம். சரியா? ஓகே பிரபு. இனி ஒரு क्वेश्चन பிரபு. கேளுங்க, சீக்கிரம் கேளுங்க. எஸ் பிரபு. இந்த ஜீவாத்மா வந்து பகவான பரமாத்மாவை அறிஞ்சிட்டு ஜீவாத்மாவோட சந்தோஷம் வந்து பகவானுக்கு அன்பு தொண்டு பண்றதுன்னு சொன்னீங்கல்ல பிரபு. பிரபு அதோட ஸ்லோகம் வந்து சொல்ல முடியுமா பிரபு? புரியல, நீங்க என்ன கேக்குறீங்க பிரபு? இந்த ஜீவாத்மாவோட சந்தோஷம் வந்து பகவானுக்கு அன்பு தொண்டு பண்றதுதான், பரமாத்மாவுக்கு பகவானுக்கு அன்பு தொண்டு பண்றதான்னு சொல்லியிருந்தீங்கல்ல பிரபு. அது ரிலவெண்டடான ஸ்லோகம் சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த ஸ்லோகம் வேர்சஸ் கேக்குற பிரபு. ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்ச தாரே பலிகாம கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி இச்ச தாரே பிரேம நாமம். அதாவது நம்முடைய புலன்களை நம்முடைய புலன் திருப்திக்காகவே பயன்படுத்தணும்னா அதுக்கு பேரு வந்து இச்சை. நம்முடைய புலன்களை கிருஷ்ணருடைய புலன்களை திருப்தி செய்யறதுக்கு பயன்படுத்தினா அதுக்கு பேரு வந்து பக்தி, பிரேமை. ஸ்லோகம் இருக்கு, சைத்தன்ய சரிதாமிருதம். ஆத்மேந்திரிய கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி இச்ச தாரே பிரேம நாமம். இது மாதாஜி நான் அனுப்ப சொல்றேன் உங்களுக்கு இந்த ஸ்லோகம். ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. இன்னும் ஒரு எஸ் பிரபு, இன்னும் ஒரு இப்போ சங்கராச்சாரியர் வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, மத்துவாச்சாரியர் 600 இயர்ஸ் பிஃபோர், ராமானுஜர் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பிரபு? 1000 வருஷம். ஓகே, தேங்க்யூ பிரபு. 1000 வருஷம், 1010 வருஷம் ஏறக்குறை ஆயிடுச்சு. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. சங்கராச்சாரியர் 2000 வருஷம்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, அல்லது 1200 வருஷம்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. மதுவாச்சாரியார் 600 வருஷம். ஓகே ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்வி சந்தேகம்? நிறைவு செய்யலாமா? வகுப்பு அருமையா இருந்தது பிரபு. அப்படியே கட்டி போட்டுறீங்க, ரொம்ப கட்டி போட்டுறீங்க, அங்கிட்டு இங்கிட்டு நகல விட மாட்டேங்கிறீங்க.
ரொம்ப நன்றா ரொம்ப இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ச்சியா இந்த சேவையில நான் ஈடுபடணும், அதுதான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது பிரபு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு சத்சங்கம். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. இப்ப கிருஷ்ணரோட பிரேமையில மறுபடியும் எப்ப திளைக்க போறோங்கிற ஒரு உணர்வோட தான் இப்ப இன்னைக்கு இருக்கு. மறுபடியும் கிருஷ்ணரோட இதுலயே தான் வரணுங்கிற ஒரு எண்ணத்தை இப்பல இருந்து எடுத்துக்கிறோம் நாங்க ஒரு முயற்சியா. நாளைக்கு காலையில நாளைக்கு மட்டும்தான் 2 உபன்யாசம் இருக்கு. காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. காலையில 11 மணி, சாயங்காலம் 6 மணி. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ பிரபு. கண்டிப்பா நிறைவு செய்யலாமா? பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிறைவு செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण प्रभु, दांडा प्रणाम प्रभु, थैंक यू प्रभु.